அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ஐடியாஸ் தான். இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் இட்லி எப்படி செய்யணுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் ரவை போடுங்க. அதுக்குள்ளே 1 கப் தயிர் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாஃப்ட் பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. மாவு ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகியிருந்தால் தான் இட்லி சாஃப்டாக வரும். ஸோ இது 20 மினிட்ஸ் ஊறட்டும். அப்புறம் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கிடலாம். 20 மினிட்ஸ் ஊறிடுச்சு. நான் ரொம்ப சிம்பிளான வெஜிடபிள் தான் ஆட் பண்ணேன். 1/4 கப் கேரட், 1/4 கப் சாப்டு பீன்ஸ், ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சம் கொத்தமல்லி, கலர் ஃப்ளேவர் ரெண்டுமே இதில் கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் சோடா மாவு ஆட் பண்ணுறேன். இட்லி சாஃப்டாக ரைஸ் ஆகணும்னா இது ரொம்ப முக்கியம். இதில் கொஞ்சம் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இட்லி கன்சிஸ்டன்சிக்கு மாவை வச்சுக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் குட்டி பவுல் எடுத்திருக்கேன். உங்கள் கிட்ட இட்லி பிளேட் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா வரும். பவுலில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி மாவை ஊற்றிக்கோங்க. டெக்கரேஷனுக்கு கொஞ்சமாக சில்லி பவுடர் தூவி விட்டுக்கிறேன். ஸ்டீமை ரெடி பண்ணி 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? சூப்பர் சாஃப்ட் கலர்ஃபுல் வெஜிடபிள் இட்லி ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், லைட் டின்னராக இருக்கலாம். பசங்களுக்கு இட்லி மாதிரி இருக்கும். சட்னி இல்லாமல் கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம பிஸி லைஃப்பில் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ரெசிபி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் பசங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு. பாய்.